ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவை, ஒவ்வொரு ஆசை இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா யாரை முதல்ல தேடுவோம்? கடவுளை தான். நம்ம எந்த வழிபாடு பண்ணினாலும் சரிங்க, குலதெய்வ வழிபாடை மறந்துட்டு வேறு எந்த வழிபாடு பண்ணும் பொழுதும் அது தாமதமாக தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக இஷ்ட தெய்வம் அப்படின்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி. நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முதல்ல குலதெய்வத்தை தான் நம்ம வணங்கணும். குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். அப்படி நீங்கள் வழிபாடு பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போவீங்க இல்லையா, அப்போது நீங்கள் வாங்கிட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா வாசமுள்ள மலர்கள், மல்லிகை, மறிக்கொழுந்து, இந்த மாதிரி வாசமுள்ள மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிட்டு போங்க. கோவிலில் போய் அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய 2 உள்ளங்கைகள்லையும் நீங்கள் வாங்கிட்டு போன அந்த வாசமுள்ள மலர்களை கைகளில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை கேளுங்க. உங்கள் வேண்டுதலை கேட்டு முடித்ததுக்கு அப்புறமா அந்த பூக்களை அந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்க கொடுத்துருங்க. இப்படி நம்ம கைகளில் வாசமுள்ள மலர்களை வச்சுட்டு வணங்கும் பொழுது நம்ம கேட்குறது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்குன்றது ஐதீகம். இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.